வரலாறு படைக்கலாம் வாத்தோழா, தமிழ் மரபை உயர்த்தி தான் பிடிக்கலாம். சாதி எதுக்கு எட்டி உதைக்கலாம், அட பாசிச படைகளை விரட்டலாம். சாதி இல்லை காதலிப்போம், மதம் இல்லை காதலிப்போம், மனம் முடிக்க தடுக்கும் தடைகளை தகர்த்திடு. இந்த மதுரை மண்டலத்தை பண்பாட்டு மண்டலமாக அறிவிப்பதென்பது வெறும் மக்கள் அதிகார கழகம், மக்கள் கலை இலக்கிய கழகம் மட்டுமல்ல, அனைத்து ஜனநாயக இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து நம்முடைய பார்ப்பனிய எதிர்ப்பு மரபையும் ஏகாதிபத்திய எதிர்ப்பு மரபையும் உயர்த்தி பிடிப்பதே இன்றைய தேவை. அடுத்தபடியாக நாணல் நண்பர் மதுரை தோழர் தமிழ்தாசன் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். மக்கள் அதிகார கழகம் ஒருங்கிணைப்பில் நடைபெற்று கொண்டிருக்கிற பண்பாட்டு பெருவிழா இந்த நிகழ்வு வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஏற்பாடு மதுரைக்கு இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு ஏற்பாடாக நிகழ்வாக நான் பார்க்கிறேன். திருப்பரங்குன்றம் துவங்கி இன்றைக்கு அரிட்டாப்பட்டி வரை தொடர்ச்சியாக மதுரை பண்பாட்டு அடிப்படையிலையும் சுற்றுச்சூழல் அடிப்படையிலையும் பல்வேறு நெருக்கடிகளை, சவால்களை, அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மக்கள் அதிகார கழக தோழர்கள் மிகச் சிரத்தையோடு, நான் அறிவேன் இந்த நிகழ்வை இவர்கள் ஏற்பாடு செய்வதற்கு நான் அறிந்த தோழர்கள் எத்தனை மெனக்கட்டார்கள் என்பது எனக்கு தெரியும். அவர்களுடைய உழைப்பிற்கும் அவர்களுடைய அர்ப்பணிப்புக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக நிகழ்வுக்குள் செல்கிறேன். நான் பேச வேண்டிய தலைப்பாக மதுரை ஏன் ஒரு பண்பாட்டு மண்டலமாக அறிவிக்கப்பட வேண்டும். மதுரையில் பல்வேறு சிறப்புகள் இருக்கு. ஏனென்றால் மதுரை என்று சொல்வதற்கு பல்வேறு பெயர்கள் இருக்கு. அதில் முக்கியமாக தமிழ்நாட்டின் பண்பாட்டு தலைநகரம் என்று அழைக்க பெறக்கூடிய சிறப்பு மதுரைக்கு உண்டு. மதுரை என்று சொன்னதுமே பலருக்கு கீழடியினுடைய அகழாய்வு, கீழடியில் வெளிப்பட்ட வரலாற்று சிறப்புகள் பலருக்கு தெரிய வரும். இப்போ மதுரை என்று எடுத்துக்கொண்டால் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலும் வரலாற்று காலத்திலும் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கிறது. அது என்ன வரலாற்று காலம், வரலாற்றுக்கு முந்தைய காலம், எழுத்து தோன்றிய காலம், வரலாற்று காலம். எழுத்து தோன்றியதற்கு முன்பு இருந்த மனித பண்பாட்டு இயக்கத்தை வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் பிரிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் கீழடி தோன்றுவதற்கு முன்பு, கீழடியினுடைய வரலாறு வெளிப்படுவதற்கு முன்பு, வரலாற்று காலத்துக்கு முந்தைய பல்வேறு பண்பாட்டு சின்னங்கள், வரலாற்று சின்னங்கள் மதுரையில் கிடக்கிறது. வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை தொல்பழங்காலம் என்று பிரிப்பார்கள். அதில் பழைய கற்காலம் அப்படிங்கிறதும், பழைய கற்காலங்கிறது ஏறக்குறைய கிமு 5 லட்சத்திலிருந்து 2.5 லட்சம் ஆண்டுகள் பழமையானது. அதற்கு அடுத்து வரக்கூடியது இடைய பழைய கற்காலம். இந்த இடைய பழங்கற்காலம் அப்படிங்கிறது 2 லட்சம் ஆண்டிலிருந்து சுமார் 30,000 ஆண்டுகள் வரை இருக்கக்கூடிய மனித பண்பாட்டை இந்த இடை பழங்கற்காலத்துக்குள் வகைப்படுத்துகிறார்கள். அடுத்தபடியாக கடை பழங்கற்காலம் 30,000 கிமு 30,000 10,000 வரையும் அதை வகைப்படுத்துகிறார்கள். அதற்கு பின்னாடி வரக்கூடிய காலத்தை நுண்கற்காலம், புதிய கற்காலம் என்று வகைப்படுத்துகிறார்கள். பெருங்கற்காலம் என்பது கிமு 1800 ஒரு 500 ஆண்டு காலம் வரை. அதற்கு பின்பு எழுத்து தோன்றி விடுகிறது. நாம் சொல்லுகிறோம் நம்மளுடைய இந்த தமிழ் மொழிக்கு எழுத்து வடிவம் கிடைக்கப்பெற்று ஏறக்குறைய நாம் கீழடி ஆய்விலிருந்து 2600 ஆண்டுகள் பழமையான மொழி தமிழ் என்கிறோம். அதிலிருந்து தமிழ்நாட்டில் வரலாற்று காலம் துவங்குகிறது. அதற்கு முந்தைய காலங்கள் வரலாற்றுக்கு முந்தைய காலம். அப்போ கீழடி விளக்கியது நமக்கு வரலாற்று காலத்தை. அந்த வகையில் பழைய கற்கால சின்னங்கள், பழைய கற்காலம் என்றது நான் சொன்னது மாதிரி ஒரு கிமு 5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையில் மனிதர்கள் வாழ்ந்த தடங்கள் அப்படின்றத பல்வேறு இடங்கள்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. குறிப்பா தமிழ்நாட்டில்
அதிரம்பாக்கம் இடத்தில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக இழை கற்காலம் ஏறக்குறைய 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையில் மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை உறக்க சொல்லக்கூடிய திருமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய புதுப்பட்டி, சிவரக்கோட்டை இந்த 2 இடங்களிலும் பழைய கற்களை கொண்டு, கூர்மையான கற்களை கொண்டு மனிதர்கள் பயன்படுத்திய கல் ஆயுதங்களை, கல் கருவிகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த வகையில் மதுரை மாவட்டத்தில் 2.5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கற்கருவிகள் குண்டாறு என்று சொல்லப்படுகிற ஆற்றின் கரையில் இருக்கக்கூடிய சிவரக்கோட்டையிலும் புதுப்பட்டியிலும் கிடைத்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக கடைக்கற்காலம். கடைக்கற்காலம்ங்கிறது ஏறக்குறைய 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு பண்பாட்டு இயக்கம். அந்த வகையில் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டி கல்லுப்பட்டி, சென்னம்பட்டி, கருவேலம்பட்டி, திடியன்மலை, கோவலன் பொட்டல் இந்த பகுதியில் எல்லாம் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் வாழ்ந்த சுவடுகள் தொல்லியல் துறையால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்து புதிய கற்காலம் ஏறக்குறைய ஒரு 5,000 4,000 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையில் வாழ்ந்த மனிதர்களுடைய எச்சங்கள் கோவலன் பொட்டல், துவரிமான் போன்ற பகுதிகளில் இந்த மனிதர்கள் பயன்படுத்திய இரும்பு அதனுடைய எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பின்பு அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய பெருங்கற்கால சின்னங்கள். பெருங்கற்காலம் அப்படிங்கிறது பெரிய பெரிய கற்களை கொண்டு மனிதர்களுடைய நினைவிடத்தை அமைப்பது. நம்ம பார்த்திருப்போம், பெரிய பெரிய கல்லா வச்சு குத்துக்கல் சொல்லுவாங்க. 2 கல் இருக்கும், 2 கல்லுக்கு நடுவுல மேல ஒரு ஸ்லாப் மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த இதெல்லாம் ஒரு பெருங்கற்கால சின்னங்கள். இதனை கல் திட்டை, கல் பதுக்கை, குத்துக்கல் இப்படின்னு பல்வேறு வகையாக இதை வகைப்படுத்துவாங்க. இது எல்லாம் பெருங்கற்கால சின்னங்கள். ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனை அடக்கம் செய்வதற்கு பெரிய பெரிய கற்களை கொண்டு நினைவு சின்னங்களை எழுப்பியதை பெருங்கற்காலம் என்று சொல்வார்கள். அந்த வகையில் பல்வேறு பெருங்கற்கால சின்னங்கள், குறிப்பாக தாழிகள். தாழிகள் துவரிமான், கோவலன் பொட்டல் இந்த தாழிகள் எல்லாம் பெரும்பாலும் மருத நிலப்பகுதியில் கிடைக்கிறது. கல் திட்டை, கல் பதுக்கை, குத்துக்கள் இது மாதிரியான பெருங்கற்கால சின்னங்கள் மலை அடிவார பகுதியில் கிடைக்கிறது. இது எல்லாம் மேலூர்ல பாத்தீங்கன்னா நரசிங்கம்பட்டியில் இன்றைக்கும் நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கர் பரப்பளவில் பல்வேறு ஈம சின்னங்கள் அந்த பகுதியில் கிடைக்கிறது. கருங்காலக்குடி, பால்குடி, குன்னங்குடிப்பட்டி, வஞ்சிநகரம், வாடிப்பட்டி, குலசேரம்பட்டி, அல்லிக்குண்டம், திருமங்கலம், செங்குளம், பேரையூர் இந்த பகுதியில் எல்லாம் பெருங்கற்கால சின்னங்கள். அதாவது ஏறக்குறைய ஒரு 4,000 5,000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் வாழ்ந்த அவர்களுடைய புதைப்படங்கள் கிடைக்கிறது. அந்த புதைப்படங்கள் அமர்நாத் ராமகிருஷ்ணன் போன்ற அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, புதைப்படம் ஒன்று இருந்தது என்றால் வாழிட பகுதி என்று ஒன்று இருக்கும், நிச்சயமாக இந்த பகுதியில் ஆய்வு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஒத்த பாறை ஓவியங்கள் மதுரையில் குறிப்பாக புலிப்பட்டி, அழகர்மலை, கீழக்குயில்குடி, கொங்க புளியங்குளம், முத்துப்பட்டி, திருவாரூர்னு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலை, அந்த மலைப்புடவு குகைகளில் வெள்ளை நிறத்திலும் சிவப்பு நிறத்திலும் பாறை ஓவியங்கள் கிடைக்கிறது. இந்த பாறை ஓவியங்கள் பெருங்கற்கால சின்னத்தோடு இரும்பு காலத்தோடு ஒத்துப்போகிற பாறை ஓவியங்களாக இருக்கிறது. ஆக இந்த சின்னங்கள் எல்லாம் வரலாற்றுக்கு முந்தைய மதுரை எப்படி இருந்தது என்பதை வெளிப்படுத்துகிறது. இதற்கு பின்னாடி தான் அடுத்ததாக நம்மளுடைய வரலாற்று காலம் துவங்குகிறது. வரலாற்று காலம் என்கிற போது எழுத்து தோன்றிய காலம், கீழடியுடைய அகலாய்வு, தமிழி அப்படிங்கிற இந்த எழுத்து வடிவம். நமக்கு தமிழி பிராமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எழுத்து வடிவம் ஏறக்குறைய 2600 ஆண்டுகள் இருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை பயன்பாட்டில் இருந்த எழுத்து வடிவத்தை தமிழி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அந்த தமிழி எழுத்து கிடைக்கப்பட்ட பானை ஓடுகள் கீழடியில் பெருமளவில் கிடைத்திருக்குது. அது மாதிரியான தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மலை குன்றுகள் இது மாதிரியான எழுத்துக்கள் கிடைக்கப்பட்டிருக்குது. அப்படியான தமிழ் எழுத்துக்கள் கிடைக்கப்பட்ட மலை குன்றுகள், இந்த தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மலை குன்றுகள்ல 2300 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு சமண துறவிகள் அல்லது பௌத்த துறவிகள் இது மாதிரியான துறவிகள் வாழ்ந்த பகுதிகள் நம்மளுடைய யானைமலை, அரிட்டாப்பட்டி, மீனாட்சிபுரம், மாங்குளம், சித்தர்மலை, கீழக்குயில்குடி இது மாதிரியான பகுதிகளில் எல்லாம் தமிழ் எழுத்து பொறித்த மலை குன்றுகள் நாம் பார்க்கிறோம்.
அதே மாதிரி சங்ககால ஊர்கள், இவையெல்லாம் சங்ககால ஊர்கள் எடுத்துக்கலாம். 2200-300 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மனிதர் வாழ்ந்திருக்காங்க. அதை அடிவாரத்தில் ஊர்கள் இருந்திருக்கு. இந்த ஊர்கள் எல்லாம் 2000 ஆண்டுகளாகவே இருந்திருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி சங்ககால ஊர்கள், சங்க இலக்கியம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தொகுக்கப்பட்ட இலக்கியங்கள், அகநானூறு, புறநானூறு, இப்படி 8 தொகை 10 பாட்டு இந்த பாடல்களை சங்க இலக்கியம் நம்ம குறிப்பிடுவோம். இந்த சங்க இலக்கியத்தில் மதுரையில் இருக்கக்கூடிய கூடல், மதுரையுடைய பழைய பெயராக கூடல் சொல்லுவாங்க. மதுரை, பரங்குன்றம், பரம்பு, மாலிருங்குன்றம் சொல்லக்கூடிய அழகர் மலை, மோகூர், திருமக்கூர் நம்ம சொல்றோம், மோகூர், தேனூர், இந்த ஊர்கள் எல்லாம் மதுரையில் இருக்கு. இந்த ஊர்களை பற்றி 2000 வருடங்களுக்கு முன்பு சங்க இலக்கியத்தில் குறிப்புகள் இருக்கு. அப்ப இந்த ஊர்கள் எல்லாமே மதுரைக்குள் 2000 ஆண்டுகளாக இருக்கிறது. மதுரை மட்டுமல்ல, மதுரையில் கூடிய இந்த ஊர்களும் 2000 ஆண்டுகளாக மனிதனுடைய பண்பாட்டு இயக்கத்தோடு, மனிதனுடைய புழக்கத்தோடு இன்றவரையும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை நாம பார்க்கிறோம். இந்த தமிழ் எழுத்துகள் கிடைக்கக்கூடிய மலைக்குன்றுகள்ல சில ஊர் பெயர்கள் வருகிறது. இவக்குன்றம், இன்றைக்கு நாம யானைமலைன்னு சொல்றோம். விந்தையூர் அப்படிங்கிற ஊரை பற்றி நாகமலையில் கிடைக்கக்கூடிய தமிழ் கல்வெட்டில் கிடைக்குது. இந்த விந்தையூர் இன்றைய வண்டியூராக இருக்கலாம்னு சொல்றாங்க வரலாற்று ஆய்வாளர்கள். அதே மாதிரி நாகப்பேரூர், நாகப்பேரூர் என்பது நாகமலையை குறிக்கிறது. அப்ப நாகமலை, வெள்ளரை என்பது இந்த வெள்ளரைப்பட்டி, எருக்காட்டூர், மதுரை என்கிற பெயர் தமிழுக்கு தமிழ் கல்வெட்டுகளிலே மதுரை அப்படிங்கிறதுல வந்துருது. திடியல், திடியன் மலை, திடியல் என்கிற பெயரில் பனங்காடி, மேலூர் திருவாரூர் பக்கத்தில் கூடிய பனங்காடி, பனங்காட அப்படிங்கிற பெயரில் குறிப்பிடப்படுகிறது. கருங்காலக்குடி இருக்கக்கூடிய தமிழ் கல்வெட்டு ஏழையூர் அப்படின்னு. இந்த ஊர்கள் எல்லாம் 2000 ஆண்டுகளாகவே மதுரையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மதுரையை மட்டுமல்ல, மதுரைங்கிற நகரம் மட்டுமல்ல, இந்த ஊர்களும் 2000 ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு உறக்க சொல்லுகிறது. மதுரை என்கிற இந்த ஊர் ஏறக்குறைய ஒரு 3 ஊர்கள், இன்றைக்கு மதுரை என்கிற நகரம் 3 ஊர்களை, குறிப்பாக ஆலவாய், மீனாட்சி அம்மன் கோயில் அமைந்திருக்கிற அந்த பகுதி ஆலவாய் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. கூடல் அழகர் பெருமாள் கோயில் இருக்கிற பகுதி கூடல், இன்மையில் நன்மை தருவார் கோயில் இருக்கக்கூடிய பகுதியை நடுவூர். இந்த 3 ஊர்களும் சேர்ந்ததுதான் மதுரை என்று வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். மதுரையை பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்வதற்கு முன்பே அகுதை என்கிற ஒரு சிற்றரசன் அல்லது வேளிர் குல மரபு அரசன், அவன் மதுரை ஆண்டான். அவனிடமிருந்துதான் பாண்டிய மன்னர்கள் கூடலை கைப்பற்றினார்கள் என்கிறது எல்லாம் நம்மளுடைய சங்ககால பாடல்கள் பார்க்கவும். பாண்டியர்கள் வருவதற்கு முன்பு இருந்தும் இந்த மதுரை இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை பார்க்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு மதுரையில் பழைய மதுரையினுடைய எச்சங்களாக பெரியார் பேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோட்டை, கோட்டை வாசல், கோயிலுடைய கிழக்கு கோபுரம், மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்பு இருக்கக்கூடிய விட்டவாசல், ஆவண வீதி, காவற்கூட தெரு, அக்கா காசு தெரு, பாண்டியன் அகல் தெரு, இதெல்லாம் நம்மளுடைய இலக்கியங்களில் இருக்கக்கூடிய தெருக்களாகவும் கோட்டைகளாகவும் இப்படியும் இன்றைக்கும் 2000 ஆண்டுகள் மதுரை இருந்ததுக்கான எச்சங்கள் மதுரை நகருக்குள் இருக்கிறத பார்க்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக, கட்டடக்கலையினுடைய தொடர்ச்சியாக நாயக்கர் அரண்மனை, 10 தூண் வீதி, ராயர் மண்டபம், புது மண்டபம், இங்கே காந்தி மியூசியம் பக்கத்தில் இருக்கிற ராணி மங்கபாலனுடைய அரண்மனை, இந்த தமுக்க மைதானம் உட்பட 2000 ஆண்டுகள் துவங்கி இன்று வரை இந்த மதுரை தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்கான சான்றுகளாக இந்த மதுரை இருக்கிறது. அந்த வகையில் தமிழி குன்றுகள், இந்த தமிழி எழுத்து பொறித்த மலை குன்றுகள், தமிழி குன்றுகள் என்று சொல்லுவோம். இந்த தமிழி குன்றுகள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 30 மலை குன்றுகள்ல 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வெட்டப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் இந்த மலைக்குன்றுகள் இருக்குது. அதுல நாம யானைமலை, மாங்குளம், அரிட்டாப்பட்டி, கிடாரிப்பட்டி, கருங்காலக்குடி, திருவாதூர், குன்னத்தூர், புளியங்குளம், திருப்பரங்குன்றம், நடுமுதலைக்குளம், முத்துப்பட்டி, இப்படின்னு இந்த ஊர்களில், இந்த மலைக்குன்றுகள் எல்லாம் தமிழ் எழுத்துக்கள் காண கிடைக்கிறது. தமிழ்நாட்டில் 30 மலைகள்ல இந்த தமிழி குன்றுகள், தமிழி எழுத்து பொறித்த குன்றுகள் இருக்குதுன்னா அதில் 15 மலை குன்றுகள் மதுரை மாவட்டத்தில் மட்டும் இருக்கிறது. அப்போ சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை என்று சொல்வதற்கு சான்றாக தமிழ்நாடு முழுக்க தேடி போன 30 மலை குன்றுகள்ல இந்த தமிழ் எழுத்து பொறித்த கல்வெட்டு கிடைக்குது அப்படின்னா அதில் 15 மலை குன்றுகள் மதுரையில் மட்டும் கிடைக்கிறது. இந்த
15 மலைக்குன்றுகளையும் உள்ளடக்கிய இந்த மலைக்குன்றை உலக பாரம்பரிய சின்னமாக நாம் அறிவிக்க முயற்சிகள் செய்ய வேண்டும். ஏன்னா இன்றைக்கு உலக பாரம்பரிய சின்னம்னு தமிழ்நாட்டில் நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா, சோழர்களுடைய சோழ பேரரசை சொல்லக்கூடிய தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் கோயில், இந்த 3 கோயிலும் உள்ளடக்கிய சோழ பேரரசனுடைய சின்னங்களை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்திருக்கிறார்கள். இது ஒரு உலக அங்கீகாரம். இந்த கோயிலினுடைய வயதுன்னு பார்த்தோம்னா 1000 வருடங்கள் பழமையானது. அதற்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய சூரிய கோயில், அங்க இருக்கக்கூடிய மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய புடைப்பு சிற்பங்கள், அங்க இருக்கக்கூடிய ரத கோயில்கள், இதெல்லாம் உள்ளடக்கியக்கூடிய ஒரு 1300 ஆண்டுகள் பழமையான அந்த கோயில்களை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்திருக்கிறது. ஆனால் இந்த தமிழி குன்றுகள் இதெல்லாம் 2300 ஆண்டுகள் பழமையான தமிழ் எழுத்துகள் பொறித்த தமிழி குன்றுகள். 15 குன்றுகள் மதுரை மாவட்டத்தில் இருக்கிறது. இந்த 15 மலை குன்றுகளை உள்ளடக்கிய இந்த குன்றுகளை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதை ஒட்டி இந்த தமிழ் கல்வெட்டுகள் மலை குன்றுகளில் மட்டும் கிடைக்கவில்லை, நடுகற்களிலும் கிடைக்கிறது. நாம எழுத்து உடை நடுகள் என்கிற சங்க இலக்கியத்திலே நமக்கு செய்திகள் வருகிறது. அப்படி நடுகள் என்பது ஒருத்தர் இறந்துவிட்டால் அவர் நினைவாக வைக்கப்படுகிற கல், ஊண்டப்படுகிற கல். அந்த கல்லில் எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கும் என்று சங்க இலக்கியத்தில் சொல்லப்படுகிறது. அந்த எழுத்து பொறித்த நடுகள் நமக்கு புலிமான் கோம்பையிலும் மதுரை உசிலம்பட்டியில கெங்கம்பட்டியிலும் கிடைத்திருக்கிறது. அதே மாதிரி நமக்கு நிலக்கோட்டை பக்கத்தில் தாதாம்பட்டி அந்த ஊர்லையும் கிடைத்திருக்கிறது. இந்த நடுகற்கள் 2000 ஆண்டுகள் பழமையானவை. அதை ஒட்டி கொட்டாம்பட்டியில நமக்கு ஒரு 800 ஆண்டுகள் பழமையான வீரனுடைய உருவமும் அவன் வீரனுடைய உருவம் பக்கத்திலேயே எழுத்துக்கள் பொறித்த நடுகளும் கிடைக்கிறது. அது போக ஒரு 400-500 ஆண்டுகள் நாயக்கர் காலத்தில் நடப்பட்ட நடுகர்கள் ஏறக்குறைய 300 நடுகர்கள் மதுரையில் கிடைக்கிறது. எங்க தேடி போனாலும் வீதிகளில் நீங்க பார்க்கலாம். ஒரு சிலை கையில் ஆயுதத்தோடு அல்லது கையில் ஆயுதத்தோடு பக்கத்தில் துணைவியோடு இருக்கக்கூடிய சிலைகள் வீதியில் இருப்பதை பார்க்கலாம். அவையெல்லாம் 400 அல்லது 300 ஆண்டுகள் பழமையான நடுகற்கள். இந்த நடுகற்கள் மதுரையில் ஏறக்குறைய 300க்கும் மேற்பட்ட நடுகர் கிடைக்குது. மதுரையை தாண்டி வேறு எங்கு போனாலும் அரிதாக 1-2 கிடைக்கக்கூடிய இந்த நடுகற்கள் மதுரை எங்கும் கிடைக்கிறது அப்படிங்கிற சிறப்பை மதுரை கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பல் சமயங்களின் கூடமாக இந்த மதுரை விளங்கி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனுடைய நீட்சியாக சங்க காலத்திலேயே 2300 ஆண்டுகளுக்கு முன்பே திருப்பரங்குன்றத்தில் முருகன் கோயில் இருந்ததை பற்றிய பாடல்கள் சங்க கால அகநானூரில் வருகிறது. திருமால் இருந்த இடமாக அழகர் கோயில் 2000 வருடங்களுக்கு முன்பே சுட்டப்படுகிறது. மதுரையினுடைய நகரத்துக்கு மத்தியில் அண்ணல் கோயில் என்கிற ஒரு கோயில் இருந்ததாக, அது சிவன் கோயிலாக வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகிறார். சிலர் அரண்மனையாக கூட இருக்கலாம் கருதுகிறார்கள். அப்ப சங்க காலத்திலேயே முருகன் கோயிலும் திருமால் கோயிலும் சிவன் கோயிலும் மதுரை இருந்தது என்கிற செய்தியை பார்க்கிறோம். அதே சங்ககாலம் என்றால் கிமு 300 கிபி 300 வரை இந்த காலத்திலேயே முருகனுக்கும் திருமாலுக்கும் சிவனுக்கும் கோயில் இங்கு இருந்ததாக செய்திகளை பார்க்கிறோம். அதே காலகட்டத்தில் சமணர்களுடைய வரவும் மதுரைக்கு வந்துவிட்டதை சொல்லுகிற சங்ககால பாடல்கள் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு மதுரையில சித்தர்மலை என்கிற ஒரு மலை இருக்கிறது. அதுல இருக்கக்கூடிய தமிழ் கல்வெட்டு 2000 வருடங்கள் முந்தைய தமிழ் கல்வெட்டுல அமன உதயசன அப்படிங்கிற கல்வெட்டு வருது. அதன் வழியாக அமனன் என்கிற சொல் சமணர்களை குறிக்கக்கூடியது. அப்போ 2000 வருடங்களுக்கு முன்பு இங்கு சமணர்கள் வந்து விட்டார்கள். சமணர்களுடைய சமண சமயமும் தமிழ் மதுரைக்குள் வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய செய்திகள் இங்கு இருக்கிறது. அதை தொடர்ந்து அவர்களுடைய புடைப்பு சிற்பங்கள் திருப்பரங்குன்றம், யானைமலைன்னு அந்த புடைப்பு சிற்பங்கள் எல்லாம் கிபி 9-10 நூற்றாண்டை சேர்ந்தது. அதே போல இந்த 9-10 நூற்றாண்டை சேர்ந்த இந்த புடைப்பு சிற்பங்கள் சங்ககாலம் துவங்கி ஏறக்குறைய ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பு வரை 1000 ஆண்டுகளாக சமண சமயம் இங்கு செழித்திருந்தது, மதுரையில் செழித்திருந்தது என்பதை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அடுத்ததாக பௌத்த மதத்தை பொறுத்தவரை மணிமேகலை எழுதிய புலவர் சீத்தலை சாத்தனார், அவருக்கு மதுரை கூலவாணிக சீத்தலை சாத்தனார் என்ற பெயர் உண்டு. அவர் பௌத்த மதத்தை சார்ந்தவர், அவர் மதுரையை சேர்ந்தவர். அப்ப அவர் காலத்தில் பௌத்த மதம் மதுரையில் செழித்திருந்தது என்பதற்கு சொல்வதற்கான சான்றுகள் நம்மளுடைய சங்க இலக்கியத்தில் இருக்கிறது. அதே போல அழகர் கோயில் என்பது ஒரு காலத்தில் பௌத்த கோயிலாக இருந்திருக்கலாம் என்பதை அழகர் கோயில் நூல் எழுதிய தோப்பா அவர்கள் குறிப்பிடுகிறார். மதுரை தொல்லியல் கையேடு என்கிற நூலில், நம்முடைய தொல்லியல் துறை வெளியிட்ட நூலில்
பாண்டிகோயில் இருக்கக்கூடிய முனி பௌத்தர்களுடைய சிலையாக இருக்கலாம் என்பதை அந்த நூல் குறிப்பிடுகிறதாக பௌத்த சமயமும் மதுரையில் செழித்திருந்தது என்பதை இந்த 3 சான்றுகளின் வழியாக நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்து குடைவரை கோயில். குடைவரை கோயில் என்பது மதுரையில் ஏறக்குறைய 9 குடைவரை கோயில் இருக்கு. குடைவரை கோயில் என்பது மலையை குடைந்து உருவாக்கப்படுற கோயில். அந்த மலையை குடைந்து உருவாக்கப்படுற கோயிலை குடைவரை கோயில் என்பார்கள். அந்த வகையில் திருப்பரங்குன்றத்தில் 2 குடைவரை கோயில் இருக்கு. இன்றைக்கு நாம் வழிபடக்கூடிய முருகன் கோயில் ஒரு குடைவரை கோயில். அந்த திருப்பரங்குன்றத்துக்கு தென்புறமாக இருக்கக்கூடிய ஒரு உமையாண்டர் கோயில் என்று சொல்லக்கூடிய கோயில், அதுவும் ஒரு குடைவரை கோயில். அது இன்றைக்கு சிவன் கோயிலாக இருக்கிறது. ஆனால் கிபி 8ஆம் 7ஆம் நூற்றாண்டில் அந்த கோயில் சமணர்களுக்காக எடுக்கப்பட்ட ஒரு குடைவரை கோயில். சமணர்களுக்கும் ஒரு குடைவரை கோயில் இங்கு இருக்கிறது. அதுபோக சைவர்களுக்குமான குடைவரை கோயில் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறது. யானைமலையில் இருக்கக்கூடியது பெருமாளுக்கான நரசிங்கம் கோயில், உங்களுக்கு தெரியும். அது பெருமாளுக்கான ஒரு குடைவரை கோயில். 3 சமயங்களுக்குமான குடைவரை கோயில் மதுரையில் இருந்திருக்கிறது என்பதை, இந்த குடைவரை கோயில் ஏறக்குறைய 1300 ஆண்டுகள் பழமையானது. இதெல்லாம் 7ஆம் 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட குடைவரை கோயில்கள். அப்படியான வரலாற்று சின்னங்கள் தொடர்ச்சியாக இருக்கிறது. பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய குடைவரை கோயில் தமிழ்நாட்டினுடைய பழமையான குடைவரை கோயில் என்று சொல்லுகிறார்கள். இந்த குடைவரை கோயில் போனதுக்கு பிறகு கல்லால் கட்டப்படுகிற கோயிலுடைய மரபு எழுகிறது. மலையை குடைந்து கோயிலை உருவாக்குகிறார்கள். அதற்கு பின்பு அதை கைவிட்டு மலையிலிருந்து கற்களை உடைத்து அந்த கற்களை கொண்டு உருவாக்கப்படுகிற கோயிலை கற்றளி என்று சொல்லுவோம். முழுவதும் கல்லால் செய்யப்படுகிற கோயில். அங்க அதுல சுண்ணாம்போ அல்லது செங்கல் எதுவும் இருக்காது. அப்படியான கற்றளி கோயில்கள் மதுரையில் இல்லை, மதுரை சுற்றி இருக்கிறது. அதற்கு பின்னால் வரக்கூடிய கற்கோயில்கள் தமிழ்நாட்டில் பரவலாக இருக்குது. மதுரையில் நாம் சொல்லக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயில், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு மீனாட்சி அம்மன் கோயில் அமைப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு கோயில்கள், அதில் கல்வெட்டு சான்றுகளின் படி பார்த்தால் மீனாட்சி அம்மன் கோயிலை விட சோழவந்தான் தென்கரை மூலநாத சாமி சிவன் கோயில், உசிலம்பட்டி ஆணையூரில் இருக்கக்கூடிய ஐராவதேஸ்வரர் கோயில், திருமங்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமாணிக்கம் அருகே இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில், குன்னத்தூர் மலைக்கு மேல சிதைந்த நிலையில் இருக்கக்கூடிய மூலபல ஈஸ்வரம் கோயில், இவை எல்லாம் கிபி 9-10 1100 ஆண்டுகள் பழமையானவை. மீனாட்சி அம்மன் கோயில் கல்வெட்டு சான்றுகளின் படி நமக்கு அது 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டு அங்கிருந்து நமக்கு கல்வெட்டு கிடைக்கிறது. முன்னாடி இருக்கலாம், ஆனால் கல்வெட்டு சான்றுகள் அடிப்படையில் இந்த சோழவந்தானிலும் குன்னத்தூரிலும் உசிலம்பட்டி ஆணையூரும் இருக்கக்கூடிய கோயில்கள் பழமையானவை என்கிறத தெரிந்து கொள்கிறோம். மதுரையில் இஸ்லாம். மதுரை இப்போ நாம் சைவ மதம், சமண மதம், பௌத்தம், வைணவம் இதற்கெல்லாம் எப்படி மதுரையில் கோயில் இருந்தது பார்த்தோம். அதே மாதிரி இஸ்லாமிய சமயம் என்பது நமக்கு அரேபியர்களுக்கும் தமிழ்நாடுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 2000-3000 ஆண்டுகள் வணிக தொடர்பு இருந்தது. அதனால இன்றைக்கு சிகை கொற்றான் என்கிற பெயர் பொறித்த கல்வெட்டை எகிப்தில் நாம் கண்டெடுக்கிறோம். இங்கிருந்து எகிப்து அந்த காலத்து ரோமானிய பேரரசின் கீழ் இருந்தது. அது ஒரு அரேபிய பகுதி ஒட்டி இருக்கக்கூடியது. அப்ப அரேபிய பகுதிக்கும் ரோமானிய பகுதிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சங்க காலத்திலிருந்தே வணிக உறவு இருக்கு. அப்போ சங்க காலத்திலிருந்து அரேபியர்கள் இங்கு வருகிறார்கள். இங்க இருக்க தமிழர்கள் அரேபிய தேசங்களுக்கும் ரோமானிய தேசங்களுக்கும் எகிப்திய தேசங்களுக்கும் போகிறார்கள். அந்த வகையில் அரேபியர்கள் கொண்டு வந்து சேர்த்ததுதான் தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய குதிரைகள். தமிழ்நாட்டில் குதிரைகள் என்பது அது ஒரு காட்டு விலங்கு அல்ல. நீங்க காட்டுல போய் பார்த்தீங்கன்னா புலியை பார்க்கலாம், யானையை பார்க்கலாம், நரிகளை பார்க்கலாம். ஆனால் காட்டில் குதிரைகளை பார்க்க முடியாது. குதிரை தமிழ்நாட்டினுடைய காட்டு விலங்கு அல்ல. அப்ப இந்த குதிரை எப்படி நமக்கு வந்தது என்றால், குதிரை அரேபிய தேசங்கள் வந்தது. பட்டினப்பாலை கடலில் வந்த நிமிர்புறவி, கடல் வழியாக வந்த நிமிர்புறவி என்று பட்டினப்பாலை குறிப்பிடுகிறது. அந்த வகையில் கீழடியில் ஒரு முக்கியமான சான்று நமக்கு கிடைத்திருக்கிறது. கீழடியில் குதிரையினுடைய எலும்புகள் கிடைத்திருக்கிறது. தென்னிந்தியாவில் முதல் முறையாக குதிரையினுடைய எலும்புகள் கிடைத்த இடமாக கீழடியினுடைய அகழாய்வு இருக்கிறது. இந்த குதிரைகள் எங்கிருந்து வந்தது என்றால் அரேபிய தேசங்களிலிருந்து வந்தது. நாம் அரேபிய தேசம் என்ன கொடுத்தோம்னா மிளகை கொடுத்தோம், நம்மிடம் இருந்த விளைச்சல்களை கொடுத்தோம், முத்துகளை கொடுத்தோம். நம்மிடம் இருந்த முத்துகளையும் நம்மிடம் இருந்த மிளகையும் காய்கறிகளையும் அவர்கள் எடுத்து சென்றார்கள். அவரிடம் இருந்த மது சாடிகளையும் மண் கலையங்களையும் குதிரைகளையும் நாம் பெற்றுக்கொண்டோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய ஐயனாருக்கும் கள்ளழகருக்கும் வாகனமாக இருக்கிற குதிரை அரேபியர்கள் நமக்கு தந்தது. அப்படி அரேபியர்களிடமிருந்து குதிரைகளை நம்மளுடைய ஐயனாரும் கள்ளழகரும் நம்மளுடைய அம்மன்களும் வாகனமாக பெற்றுக்கொண்டது. அந்த அரேபியர்களிடமிருந்து
நம் நம் மண்ணை சேர்ந்தவர்கள் இஸ்லாமை பெற்றுக்கொண்டார்கள். எப்படி அவர்களிடமிருந்து குதிரை பெற்றுக்கொண்டார்களோ அவர்களிடமிருந்து இஸ்லாமையும் பெற்றுக்கொண்டார்கள். அதே மாதிரி அரேபியர்கள் நம்மிடமிருந்து பல கலாச்சாரங்களை பெற்றுக்கொண்டார்கள். அப்படி கிபி 7ஆம் நூற்றாண்டில் இஸ்லாம் என்கிற மதம் தோன்றுகிற போது அங்கே அரேபியர்கள் வணிகர்களாக வந்தவர்கள் இஸ்லாமிய வணிகர்களாகவும் சமய பரப்ப துறவிகளாகவும் வந்தார்கள். அந்த வகையில் மதுரையில் எப்போ இஸ்லாம் என்கிற மதம் வருகிறது என்றால் 2 குறிப்புகள் அதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. ஒன்று, நெல்சன் மேனுவல் அதில் செவிவழி செய்தியின்படி கிபி 1050 இன்றையிலிருந்து ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாமிய குடியேற்றம் வந்துவிட்டது என்று நெல்சன் மேனுவல் குறிப்பிடுகிறது. அதே போல போகர்னுடைய சப்தகாண்டம் 7000 என்கிற பாடல்ல திருப்பரங்குன்றம் மலையில் அடங்கி இருக்கக்கூடிய சிக்கந்தர் அவரை பார்த்ததாக போகர் என்கிற பாடல்ல குறிப்பு வருது. இந்த போகர் பாடல்ல சிக்கிந்தா மலை அப்படின்னு அந்த மலையை குறிப்பிடுறாரு. அந்த சிக்கிந்தா மலையில மலை அடிவாரத்தில் வேலருடைய கோயிலும் மலைக்கு மேல சிக்கிந்தா ரிஷியினுடைய சீடர்களுக்கும் சமாதி இருக்குது அப்படிங்கிறத போகர் பாடல். அப்ப போகரனுடைய பாடல் எந்த காலகட்டம் என்பதை சித்தர்களுடைய பாடல்களை வைத்து நம்ம வரையறை செய்ய முடியாது. அதில் வர்ற ஒரு குறிப்பு என்னன்னா, அந்த மலை அடிவாரத்தில் சோழர்களுடைய படை நின்றிருந்தது அப்படின்னு சொன்னாங்க. மதுரையில் எந்த காலத்தில் சோழர்களுடைய படை இருந்தது என்றால் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் எழுச்சிக்கு பிறகு மதுரை சோழர்களுடைய தேசமாக இருந்தது. இங்கிருந்து கூடிய பாண்டியர்கள் அவர்கள் கப்பம் கட்டக்கூடிய அரசர்களாக இருந்தார்கள். அப்படி பார்க்கிற போது இந்த போகர் 7000 என்கிற பாடல் குறிப்பிலிருந்து இந்த சிக்கிந்தா மலை, இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய திருப்பரங்குன்றம் மலை இருக்கக்கூடிய சிக்கந்தர் கிபி 12-13ஆம் நூற்றாண்டில் அங்கு அடக்கமாக இருக்கிறார் என்கிற செய்தியை நம்மால் உறுதியாக சொல்ல முடியும். அதே மாதிரியாக 16-17 வந்த இலக்கியங்களிலும் 1763 எஸ்.சி. ஹில் என்கிற ஆங்கிலர் எழுதிய குறிப்பிலையும் இந்த மலைக்கு பேர் சிக்கந்தர் மலை என்கிறாக 300 ஆண்டுகளுக்கு முன்பு சிக்கந்தர் மலை என்கிற பெயர் அரசு ஆவணங்களில் தெளிவாக இருக்கிறது. அப்போ இப்படி பல் சமயங்களுடைய குன்றாக திருப்பரங்குன்றம் இருக்குது. திருப்பரங்குன்றத்தில் இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய முருகன் கோயில் கிபி 773 சிவன் கோயிலாக கட்டப்பட்டது. சிவனுக்காக குடையப்பட்ட கோயில். அந்த கோயில் யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது என்றால் நெடுஞ்சடைய பராந்தகன் அப்படின்ற மன்னனுடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. அந்த மன்னன் ஒரு வைணவன். அந்த மன்னவன் கட்டிய கோயில் தான் யானைமலை நரசிங்கம் கோயில். இது திருப்பரங்குன்றம் கோயில் 773 கட்டப்பட்டது என்றால் யானைமலை நரசிங்கம் அதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி கிபி 770 கட்டப்பட்டது. அவன் ஒரு பரம வைஷ்ணவன் என்றே அவனுடைய செப்பேடுகள்ல அறிந்து கொள்ள முடியுது. அப்போ வைஷ்ணவன் மன்னனாக இருக்கிற போது கட்டப்பட்ட சிவன் கோயில் திருப்பரங்குன்றம் சிவன் கோயில். அது இன்றைக்கு முருகன் கோயிலா இருக்குது. இன்னொரு குறிப்பான செய்தி, நெடுஞ்சடைய பராந்தகனுடைய தாயார் பெயர் பூசுந்தரி. அந்த பூசுந்தரி கங்கா வம்சத்தை சேர்ந்தவர். கங்க வம்சத்தை சேர்ந்த அவர் ஒரு சமண சமயத்தை ஏற்றவர். நெடுஞ்சடையன் வைணவன், அவனுடைய தாயார் சமண சமயத்தை ஏற்றவர். அவர் காலத்தில் கட்டப்பட்ட சிவன் கோயில் திருப்பரங்குன்றம். அவங்க திருப்பரங்குன்றம் என்கிற மலையே ஒரு பல் சமய குன்று. அதே மாதிரி அது 12-13 நூற்றாண்டில் ஒரு சிக்கந்தர் என்கிற துறவியும் அங்கு வந்து வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு பல இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள் முக்கியமான ஆதாரமாக இருக்கிறது. காஜிமார் பள்ளிவாசல் எல்லாருக்கும் தெரியும், தெற்கு வாசல் இருக்குது. அந்த காஜிமார் பள்ளிவாசல் இன்றைக்கும் கல்வெட்டு இருக்கிறது. அந்த கல்வெட்டில் குலசேகர பாண்டியன் நிலம் தானம் கொடுத்த செய்தியை சொல்லக்கூடிய கல்வெட்டு அங்க இருக்கிறது. ஆக 700 ஆண்டுகளுக்கு முன்பு, இன்றிலிருந்து 700 ஆண்டுகளுக்கு முன்பே பாண்டியர் ஆட்சி காலத்திலேயே காஜிமார் பள்ளிவாசல் கட்டப்பட்டு விட்டது. அதற்கு அடுத்து கோரிப்பாளையம் பள்ளிவாசலுக்குள்ள போனது இன்னைக்கும் அங்க ஒரு கல்வெட்டை பாதுகாத்து கண்ணாடி பேழைகள் வைத்திருப்பார்கள். அந்த கல்வெட்டில் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, அது நாயக்கர் காலத்தில், வீரப்ப நாயக்கர் காலத்தில் கொடுத்த அந்த கல்வெட்டு பாண்டிய மன்னன் காலத்திலேயே எங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க வரக்கூடிய போட்டியில் வீரப்ப நாயக்கர் பாண்டியர் காலத்தில் கொடுத்த கல்வெட்டின் அடிப்படை அந்த இடங்கள் அடிப்படையிலேயே உங்களுக்கு கோயில் இடம் மறுபடியும் உறுதி செய்யப்படுகிறது என்கிறதை சொல்லுங்க. அப்போ பாண்டியர் காலத்திலேயே காஜிமார் பள்ளிவாசலும் கோரிப்பாளையம் பள்ளிவாசலும் வந்துவிட்டது. இந்த 2 பள்ளிவாசல்களும் கல்லால் கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள். இந்த தூண்களை பார்க்கிற போது பலருக்கு என்ன தெரியும்னா, இந்த கோயில் என்ன தூண் இருக்கு, கோயில் மாதிரியே தூண் இருக்குன்னு பலர் நினைப்பாங்க. ஆனால் இந்த கோயில்கள், இந்த பள்ளிவாசல்கள் பாண்டிய மன்னர் காலத்தில் கட்டப்பட்டது. அப்போ குடைவரை கோயில்கள் 7ஆம்-8ஆம் நூற்றாண்டில் வருகிறது. குடைவரை கோயில் நம்ம பார்த்தோம், இங்க இருக்கக்கூடிய நரசிங்கம் பெருமாள் கோயிலுக்கும் குடைவரை கோயில் தான். அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சிவனுக்கும் குடைவரை கோயில் தான். திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த பழைய சமணருக்கும் குடைவரை கோயில் தான்.
சமண மதம் வேறு, சைவ மதம் வேறு, வைணவ மதம் வேறு, பௌத்த மதம் வேறு. ஒவ்வொரு மதங்களும் போட்டி போட்டு இந்த மதத்தை எதிர்த்து அந்த மதம் வளர்ந்தது. வைணவ மதத்தை எதிர்த்து சமணமும் பௌத்தமும் இருந்தது. வைதிக மதத்தை எதிர்த்துதான் பௌத்தமும் சமணமும் வளர்ந்தது. வைதிக மதங்கள் பௌத்தத்தையும் சமண மதத்தையும் புறச்சமயம், இது ஒரு கேடுகட்ட மதம் என்று சொல்லி பக்தி இலக்கியங்கள்ல நம்ம பல பாடல்களை பார்க்கிறோம். மதங்கள் வேறு வேறா இருந்தாலும் கோயில் ஒன்னா தான் இருந்தது. நீங்க குறவர கோயிலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா லிங்கம் இருந்தா அது சைவ கோயில், திருமால் இருந்தா அது வைணவ கோயில், மகாவீர் இருந்தா அது சமண கோயில். கோயில் ஒண்ணுதான். உள்ள போய் பார்த்து சிலையை பார்த்தா நமக்கு தெரியும் அது எந்த கோயில் என்று. அப்போ கோயில்கள் குடைவரை கோயில் வழக்கொழிந்து கல்லால் கட்டப்படுகிற கோயில் 8ஆம் 9ஆம் நூற்றாண்டில் வளர்ச்சி பெறுகிறது. அந்த சமயத்தில் தான் இஸ்லாம் என்கிற மதம் தோன்றி தமிழ்நாட்டுக்கு வருகிறது. அப்போ அந்த சமயத்தில் என்ன கட்டடக்கலை இருந்ததோ அந்த கட்டடக்கலை மரபைத்தான் பள்ளிவாசல்களுக்கும் செய்து கொடுத்தார்கள். ஏன்னா குதிரை வணிகத்திற்காகவும் இஸ்லாம் என்கிற மதத்தை பரப்ப வந்தவர்களுக்கும் அவர்கள் யாரும் கொத்தவார்களோ கல் தச்சர்களோ அவர்கள் கட்டடக்கலை அறிஞர்களோ அல்ல. அவர்கள் வணிகர்களாகவும் இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை பரப்ப துறவிகளாகவும் இருந்தார்கள். அப்போ அவர்கள் பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்றால் யார் கட்டி கொடுத்திருக்க முடியும் என்றால் கோயில்களை கட்டி கொடுத்தவர்கள் தான் கட்டி கொடுத்திருக்க முடியும். அந்த வகையில கோயில்களை கட்டி கொடுத்த அதே கட்டட கலைஞர்கள் தான் காஜிமார் பள்ளிவாசலையும் இந்த கோரிப்பாளையம் பள்ளிவாசலையும் கட்டி கொடுத்திருக்கிறார்கள். அதே மரபை பின்பற்றித்தான் பின்னாடி வந்த எல்லா பள்ளிவாசல்களையும் தூண்கள் வந்தது. அந்த பள்ளிவாசல்களுக்கு எல்லாம் மன்னர்கள், இந்த தமிழ் நிலத்தை ஆண்ட மன்னர்கள் கொடை கொடுத்திருக்கிறார்கள். மருதுபாண்டியர்கள், சமீபத்தில் இருந்த மருதுபாண்டியர்கள் வரை இங்க இருக்கக்கூடிய மினானூர்தீன் பள்ளிவாசல் நம்ம தெற்கு வாசல் இருக்குது. அந்த மினானூர்தீன் பள்ளிவாசலுக்கு மருதுபாண்டியர் கொடை கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி நம்ம காஜிமார் பள்ளிவாசலுக்கு குலசேகர பாண்டியன் சுல்தானுடைய ஆட்சிக்கு முன்பே இருந்த குலசேகரன் கொடை கொடுத்திருக்கான். அப்போ இந்த மன்னர்கள் கட்டி கொடுத்த பள்ளிவாசலை கோயில் மாறி இருக்கிறது. இது கோயிலுடைய ஆக்கிரமிப்பு என்று சொல்வது இந்த மன்னர்களை இழிவுபடுத்துகிற செயல் அப்படின்னு தான் பார்க்க முடியும். அப்போ இஸ்லாம் என்கிற மதம் நமக்கு மதுரையில் தமிழ்நாட்டுக்கு 1300 ஆண்டுகளுக்கு முன்பு வந்துவிட்டது. மதுரைக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்துவிட்ட செய்திகளை நம்மளுடைய கெசட்டில் இருந்தும் போகரனுடைய பாடலில் இருந்தும் ஆங்கிலேய அரசு ஆவணங்களில் இருந்தும் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்கிறோம். இந்த கல் தூண்களை கொண்ட பள்ளிவாசல்கள் பல பள்ளிவாசல் இருக்கு. அதற்கு எதிர் எடுத்துக்காட்டாக சுங்கம் பள்ளிவாசல், நம்ம நெல்பட்டியில் கூட சுங்கம் பள்ளிவாசல் பார்த்தா அப்படியே கல்லாலான பள்ளிவாசல்கள் நீங்க பார்க்க முடியும். மதுரையில் கிறிஸ்துவம், மதுரையில் கிறிஸ்துவ மதம் ஏறக்குறைய இஸ்லாம் மதத்துக்கு முன்பே கிறிஸ்தவம் தோன்றிவிட்டாலும் கூட, ஆனால் தமிழ்நாட்டுக்கோ அல்லது மதுரைக்கோ அது ஏறக்குறைய ஒரு 1500 அந்த காலகட்டத்தில் தான் இஸ்லாம் என்கிற மதம் வருகிறது. இஸ்லாம் மதம் போர்த்துகீசிய நாட்டிலிருந்து பெர்னாண்டஸ் என்கிற பாதிரியார் வீரப்ப நாயக்கர் ஆட்சி காலத்தில் அவர் இங்கு வருகிறார். அவர் இங்கு சமயப்பணி ஆற்றுகிறார். அதுதான் நமக்கு கிடைக்கிற முதல் சான்று. அதுக்கு பிறகு நமக்கு இருக்கக்கூடிய இந்த புதூரில் இருக்கக்கூடிய தேவாலயம், மேரி தேவாலயம், அதே மாதிரி நமக்கு கூடலழகர் பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய ரோசரி தேவாலயமும் சென்ட் மேரிஸ் தேவாலயம் ஏறக்குறைய 200-250 ஆண்டுகள் பழமையான மதுரையில் இருக்கக்கூடிய தேவாலயங்கள். ஆக இப்படி வரலாற்று காலத்துக்கு முன்பு இருந்து இன்றைய தற்காலம் வரை இயங்கிக் கொண்டிருக்கிற மதுரை பல்வேறு வரலாற்று சிறப்புகளை கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த வரலாற்று சிறப்பு கொண்ட மதுரையை ஒரு உலக பாரம்பரிய நகரமாக அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் யுனெஸ்கோ என்கிற அமைப்பு ஏற்கனவே இந்தியாவில் அகமதாபாத் என்கிற நகரத்தை உலக பாரம்பரிய நகரமாக அறிவித்திருக்கிறது. அதற்கு பின்னாக ஜெய்ப்பூரை அறிவித்திருக்கிறது. இப்போ இந்த அகமதாபாத் என்கிற அந்த நகரம் 15ஆம் நூற்றாண்டில் இன்றையிலிருந்து ஒரு 500-600 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டி எழுப்பப்பட்ட நகரம். அதற்கு உலக பாரம்பரிய அங்கீகாரத்தை பெற முடிகிறது என்றால் 2000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய மதுரைக்கு நாம் ஏன் உலக பாரம்பரிய நகரம் என்கிற அங்கீகாரத்தை பெற முடியாது? ஒன்று. இரண்டாவது, இந்த தமிழ் குன்றுகள் 2000 ஆண்டுகள் தமிழ் எழுத்தை கொண்ட தமிழ் கல்வெட்டுகள் மதுரை சுற்றி இருக்கிறது. தமிழ்நாட்டில் மொத்தம் 30 மலைக்குன்றுகள் இருக்கின்றால் மதுரையில் 15 மலைக்குன்றுகள் இருக்கிறது. இந்த 15 மலைக்குன்றுகளையும் உள்ளடக்கிய 2000 ஆண்டுகள் பழமையான இந்த தமிழ் குன்றுகளை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் இதோடு வைக்கிறேன். மேலும் திருப்பரங்குன்றம் மலையை பல்சமய குன்றமாக அரசு அங்கீகரிக்க வேண்டும். அதை பல்சமய குன்றமாக அரசு அறிவித்து பாதுகாக்க வேண்டும் என்கிற இந்த 3 கோரிக்கைகளை இந்த பண்பாட்டு திருவிழா விழாவின் வழியாக எனது கருத்தை வைத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.